தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மகாபலிபுரம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக வந்திருப்பவர் வரலாற்று அறிஞர் திரு கோபு அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். நம்ம என்ட்ரி புலிக்குகையிலேருந்து ஆரம்பித்தோம். அடுத்ததாக உள்ள கிருஷ்ண மண்டபம் பற்றியும் அர்ஜுன தபசு பற்றியும் அப்படியே உள்ளே போயிட்டோம். மும்மூர்த்தி குகைகள் பற்றி, பஞ்ச பாண்டவர் ரதம் பற்றி, இதெல்லாம் தாண்டி மண்டபங்கள் அப்படின்னு சொல்லும்போது மகிஷாசுர மர்தினி மண்டபம் ரொம்ப அழகாக டிஃபைன் பண்ணீங்க. அடுத்ததாக முக்கியமாக இருக்கக்கூடிய வராக குகை. வராகர் ஒரு பக்கம் இருப்பார், பக்கத்திலே வந்து கஜலட்சுமி இருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து கொற்றவை, அங்கே வந்து அந்த அரிகண்டம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த சிற்பம் இருக்கும். அதுக்கு பக்கத்திலே வந்து திருவிக்கிரமன், 3 உலகையும் அழுந்தவர். இந்த செட்டப்பில் வராக குகை வந்து இருக்கும். இதனுடைய முக்கியத்துவம் என்ன புராண செய்தி சொல்ல வராங்க? இது வந்து ஒரு பெருமாள் கோயிலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு அதுவும் ஒரு குடைவரை கோயில் தான். கருவறை இருக்குது, அதில் துவாரபாலகர் இருக்காங்க. ஆனால் உள்ளே வந்து மூலவர் சிற்பம் இல்லை. இதில் மகிஷாசுர மர்தினியில் மூலவர் வந்து சிவபெருமான் இருக்காருன்னு தெரியுது. இங்கே ஒரே ஒரு கருவறை தான் இருக்குது, ஆனால் மூலவர் சிற்பம் இல்லை. ஆனால் திருவிக்கிரமரும் வராகமோ போட்டிருக்கிறதுனாலையும் கஜலட்சுமி போட்டிருக்கிறதுனாலையும் இது வந்து பெருமாளுக்காக, விஷ்ணுவுக்காக எடுக்கப்பட்ட ஒரு கோயிலாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் கஜலட்சுமியும் ரொம்ப அழகாக இருக்கும், நேர்த்தியான ஒரு துர்க்கையும் இருப்பாங்க. துர்க்கை வந்து நளினமாக நின்று கொண்டிருக்கிற காட்சி. 2 வாகனம், யூஸ்வலாக சிம்மத்தோடு தான் காட்டுவாங்க. இங்கே சிம்மமும் அந்த மானும் ரெண்டும் பக்கத்தில் இருக்கும். அந்த 2 காட்சி இருக்கும். 2 கணங்கள் இருப்பாங்க. அவர் தலையில் ஒரு கொடை ஒன்று இருக்கும். பக்கத்தில் 2 நீங்கள் சொல்கிற மாதிரி அரிகண்டம் பற்றி கொடுத்தது. அதாவது ஒரு அங்கத்தை வெட்டி கொள்பவர் ஒருத்தரும் 9 அங்களை வெட்டி கொண்டு தன் உயிரையே மாய்த்து கொண்டு தியாகமாக கொடுப்பவர்களுக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. இது என்னன்னா, நம்ம போர் செல்லும் முன் யாராவது ஒருத்தர் வந்து தன்னுடைய படையிலேருந்தே ஒருத்தர் வந்து பலி கொடுக்கறதாக ஒரு ஐதீகம் ஒன்று இருக்கு. அதே மாதிரி ரொம்ப கொடூரமான சில இடத்துல வந்து ஆபத்து வரும்போது சில பேர் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டு தியாகமாக கொடுக்கிறேன்ற பலி இருக்கிற இது இருக்குது. அந்த இதை காட்டுறதாக பல துர்க்கையுடைய வடிவங்களில் பல இடத்துல இந்த மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும். அது அப்படி எல்லாரும் கொடுத்தாங்கன்னு இல்லை, அந்த மாதிரி ஒரு மரபு இருந்திருக்கு. ஸோ அதை குறிக்கிறது அந்த சிற்பம் அது. அதே மாதிரி இங்கே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி வந்து கஜலட்சுமி அப்படிங்கிறது என்னன்னா, மகாலட்சுமி தேவி வந்து ஒரு குளிக்கிற காட்சி ஒன்று. அதுக்கு வந்து புனித நீராட்டல். நம்ம எல்லாருக்குமே வந்து காலையில் நம்ம நீராடி தான் நம்ம நாளாக தொடங்குகிறோம். அதுக்கு ஒரு புனிதம் இருக்குது. அதில் வந்து மகாலட்சுமியை அந்த நீராடல் காட்சி வந்து ரொம்ப மிக புனிதமாக கருதப்படுகிறது. அந்த காட்சியில் வந்து அவர் தாமரையில் உட்கார்ந்துருக்கார். தாமரையில் வீற்றிருக்கிறாள், குளத்தில் இருக்கிறாள். அந்த குளத்து தண்ணியை வந்து 2 யானைகள் வந்து தூக்கி கொண்டு அவளை வந்து நீராட்டும் காட்சி. அதை வந்து எடுத்து கொண்டு வருவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 செடி பெண்கள் வந்து பானைகளை தூக்கி பாலை நிறைய தண்ணி கொண்டு வரார்கள். இதில் ஒரு யானை வந்து அவர் மேலே அவளை நீராடுவதற்கு ஒரு பானையை கவுக்கிறது. இன்னொரு யானை வந்து அந்த பானையை இன்னொரு பானையை எட்டி எடுக்குது. அந்த காட்சி ஒரு பானை நேராக இருக்கிறதும் ஒரு பானை வளைஞ்சு நிற்கிறதும் அந்த காட்சியில் இருக்கும். இதுலேயும் வந்து நீர் காட்ட முடியாது. அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, கீழே வந்து அந்த நீர்வள செடி அந்த மாதிரி சில தாமரையோடைய இலைகள், அந்த மாதிரி சில இலைகள்லாம் போட்டு அங்கே கீழே இது பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் எல்லோரா மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய தாமரையோட ஒரு கஜலட்சுமியை பார்க்கலாம். நிறைய கல்லுலேயே தாமரையெல்லாம் சிற்பம் வந்து தாமரை நிறைய சிற்பம் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. இதில் ரொம்ப இது வந்து இதே மாதிரி ஒரு சிற்பம் வந்து ஆதிவராக மண்டபம் இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது. அது பூஜை பெற்ற கோயில். அது 3/4 நாள் சாத்தியிருக்கும். மாதத்தில் 1 நாள் திறந்துருப்பாங்க. சில சமயம் பண்டிகை ரொம்ப திறந்துருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த மாதிரி ஒரு துர்கை இருக்கா, அங்கேயும் இந்த மாதிரி ஒரு கஜலட்சுமியோடைய இது இருக்குது. அதை தவிர பிரம்மா, சிவன், கங்காதரர், ஹரிஹரன் இந்த மாதிரி சில மூர்த்திகள் இருக்குது. அங்கே வந்து ஒரு ராஜா 2 ராணியோட நடந்து போகிற மாதிரியும், இன்னொரு ராஜா 2 ராணிகளோட உட்காந்துருக்கிற மாதிரியும் சிற்பம் இருக்குது. அந்த உட்காந்துருக்கிற அவன் தலை மேலே சிம்ம விஷ்ணு போத்தாதிராஜனும், நிற்கிற ராஜா மேலே மகேந்திர பரம போத்ராதிராஜனும் போட்டிருக்கிறதுனால சிம்ம விஷ்ணுவும் மகேந்திரனும் இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு யூகமாக இருக்குது. இந்த இடத்துல வரா மண்டபத்தில் அந்த மன்னர்களுடைய சிற்பம் இல்லை, ஆனால் ஒரு வராகமூர்த்தி. அதாவது புராண கதையில் வந்து 3வது விஷ்ணுவின் 3வது கூர்மாவதாரத்துக்கு அடுத்து 3வது அவதாரமாக ஹிரண்யன் அப்படிங்கிறவன் வந்து என்ன பண்ணுறான், பூமாதேவியை கடத்திக்கிட்டு போயிடுறான். அவன் கடல் கடியில் அவளை பதுக்கி வச்சுருக்கான். முனிவர்கள் எல்லாத்தையும் மிரட்டி வச்சுருக்கான் அப்படிங்கிறதுலையும்
அவள் வந்து வேண்டுவதால் பெருமாள் நாராயண பெருமாள் பன்றி அவதாரம் எடுத்துக்கொண்டு கீழே போய் அந்த தண்ணிக்குள்ளே புகுந்து அவனோட சண்டை போட்டு அவனை வீழ்த்து விட்டு பூமாதேவியை காப்பாற்றி கொண்டு வருகிறார். அவளை நிலைநாட்டுகிறார். அந்த காட்சி தான் இது. அவர் வந்து நிற்கும் பொழுது அவளை வந்து ஒரு இந்த சிற்பத்தில் வந்து மகிஷாசுரமர்தினியில் மகிஷன் எவ்வளோ பெருசாகவும் துர்கை எவ்வளோ சின்னதாக காட்டுற மாதிரி இங்கே வந்து வராகமூர்த்தி பெருசாகவும் அவளை வந்து பாதி அளவில் வந்து கையில் அப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பூமாதேவியும் காட்டியிருப்பாங்க. பூமாதேவி அப்படியே வெக்கி தலை குனிகிறாள். பெருமாளே என்னை வந்து அள்ளி எடுத்து காப்பாற்றி வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு வெக்கி தலை குனிகிற மாதிரி இருக்கும். நம்ம யோசிக்க பார்க்காத விஷயம் என்னென்னா, மனிதர்களுடைய உடலில் வந்து பன்றி தலையை வைக்கிறதுலாம் ரொம்ப, பன்றிக்கு கழுத்தே கிடையாது, அது திரும்பவே திரும்பாது, அதை பொறுத்துறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதை ஒரு தெய்வீகமாக காட்டி அழகாக காட்டலாம் முடியவே முடியாது என்ன. ஆனால் இந்த இடத்துல அந்த பன்றித்தலையை பொருத்தி அதற்கு ஒரு கிரீடமும் பொருத்தி அதில் ஒரு சிமெட்ரி மாதிரி ஒன்று காட்டி, என்ன ஒரு சமபங்கம் மாதிரி ஒன்று காட்டி அதை வந்து ஒரு அழகான ஒரு கம்பீரமாக நிற்க வச்சு அதை அப்படி காலை தூக்கி அப்படி நிற்க வைக்கிறதுல கீழே வந்து அதுக்கு ஆதிசேஷன் வந்து தலையை தூக்கி வச்சு, ஏன்னா சிவபெருமா பெருமாளை நாராயண கால் சேடனாக தூக்குவதெல்லாம் ஒன்றும் பள்ளி கொண்டு இருக்கும்போது படுத்து தாங்கிக் கொள்வது, இங்கே தலையை முன் பாதத்தை மேல் தலை மேல் வைன்னு சொல்லிட்டு அவருடைய நிற்கிற மாதிரியும் அவருடைய ராணி எங்கள் பக்கத்தில் நிற்கிற மாதிரியும் அந்த சிற்பம் இருக்கும். அங்கேயும் கீழே வந்து அந்த நீர்க்கடற்கான அந்த நீர்வளாக தாவரங்களுடைய சில சிற்பங்கள்லாம் கொஞ்சம் அந்த தரை பகுதியில் அங்கே தண்ணிலேருந்து வந்திருக்கார் அப்படிங்கிறதுக்கோசரம் காட்டி ஒன்று இருக்கும். இதை தவிர அதை கொஞ்சம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு யாரோ ஒருத்தர் உள்ளே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட அப்படி வளைஞ்சு இப்படி பார்த்துட்டு இருக்க மாதிரி. சில பேர் அது சிவபெருமான் அப்படிங்கிறாங்க. சிவபெருமான் வந்து இந்த காட்சியை பார்க்கறதுக்கு அவரை வணங்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இடது பக்கத்தில் மேலே சூரியன் அந்த காட்சியில் பார்த்து அதை ரசிக்கிறார். ஏன்னா நாம அர்ஜுனன் தபஸில் வந்து தேவர்கள்லாம் வராங்க, ரிஷிகள்லாம் வராங்க, சூரியன் சந்திரன் அங்கே இருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை மாதிரி இங்கே யார் பார்க்க வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே காட்டியிருக்காங்க. இவருக்கு இடது பக்கம் பார்த்தீங்கன்னா பிரம்மா நின்றுட்டு இருக்கார். பிரம்மா வந்து முழுசாக நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு ஓரத்தில் முழுசாக நேர் எதிரில் உள்ள ஒரு முனிவர் வந்து கையில் ஒரு வீணையோட இருக்கார். அது நாரதராக இருக்கலாம். நாரதர் வந்து விஷ்ணுவோடைய பரம பக்தர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பிரம்மாவுடைய மகன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து பிரம்மா முழுசாக நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, நாரதர் முழுக்க உள்ளே பார்த்துட்டு இருக்காரு. வராகர் வந்து இடது பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் உடம்பெல்லாம் எப்படி இருக்கு என்ன. பூமாதேவி வராகரை அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கா, அந்த பக்கம் நீட்டிட்டு இருக்கா. ஆனால் அவள் தலை மட்டும் வெக்கத்தில் இப்படி நம்மளை முன்னாடி பார்த்துட்டு இருக்கு. நாகராஜன் கீழ்ந்து பணிஞ்சு இப்படி இருக்கான். இந்த சிவன் சொல்லக்கூடிய இவருக்கு கடைசியில் இருக்கிறவர் வந்து கொஞ்சம் ஒரு ஆங்கிளில் பாதியும் இல்லாமல் முக்காலும் இல்லாமல் ஒரு பகுதியில் இருக்காங்க. ஏன் நான் இந்த வடிவம் சொல்கிறேன் அப்படின்னா, சிற்ப சாஸ்திரத்தில் நேராக பார்க்கறதுக்கு சமபங்கம் அப்படின்னு சொல்கிறது இருக்கும், பக்கத்தில் பார்க்கறதுக்கு அர்த்த அப்படிங்கிற அந்த பாதியில் பார்க்கறது இருக்கும், பார்ஷ்வ அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்குது. அந்த பார்ஷ்வ அப்படிங்கிறது பாதி உடல் மட்டும் தெரிகிற மாதிரி இருக்குது. துவாரபாலகர்கள்லாம் அப்படி சைடில் நிற்கனா நம்ம பாதியாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த 8-3, 8-5 பகுதியெல்லாம் காட்டுறதுக்கெல்லாம் ஒரு வார்த்தைகள்லாம் இருக்குது. என்னெல்லாம் போட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் ஒரே சிற்பத்தில் காட்டியிருக்காங்க. அவங்க என்ன வடிவத்திலலாம் சொல்லியிருக்காங்களோ முழுசாக நம்மளை பார்க்குற மாதிரி, இந்த பக்கம் பார்க்குற மாதிரி, அந்த பக்கம் பார்க்குற மாதிரி, இங்கே பார்த்தும் பார்க்காத மாதிரின்ற எல்லா சிற்பமும் ஒரே இடத்துல இருந்திருக்கு. ஸோ அது வந்து அந்த வராக சிற்பத்தில் ஒரு சிற்பக்கலைக்கு ஒரு எல்லா உதாரணமும் காட்டுற மாதிரி, கட்டிடக்கலைக்கு எப்படி 5 ரதங்கள் உதாரணமாக இருக்கும், சிற்பக்கலைகளுக்கு எல்லா அம்சமும் காட்டுற மாதிரி இது ஒன்று இருக்கு. கல்லிலே கலை வண்ணம் கண்டான்னு சும்மா சொல்லலை. இதுக்கு நேர் எதிரில் நீங்கள் கேட்ட திரிவிக்ரமருடைய சிற்பர். திரிவிக்ரமருடைய சிற்பர் வந்து நரசிம்மருடைய அவதாரத்தில் ஹிரண்யகசிப்புவை தோற்கடிச்ச அப்புறமா அவனுடைய பேரன் பலி சக்கரவர்த்தி அவன் வந்து யாகம் பண்ணி தேவலோகத்துக்கு போய் இந்திரனாக ஆளணும்னு சொல்கிற அந்த கதை வருது. அப்போ வந்து இந்திரன் கேட்டுக்கொள்வதனால அந்த யாகத்தை தடுக்கிறதுக்கு பெருமாள் வந்து வாமன அவதாரமாக போகிறாரு. அந்த வாமன அவதாரம் ஒரு காட்சி குள்ளமாக வந்து எனக்கு 3 அடி நிலம் போரும் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ குள்ளமாக இருக்க 3 அடி நிலம் போகணும்னு நல்லா கேளுனா, இதை தந்தா நீ போரும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை தந்தான்னு ஒத்துண்டவுடனே அவர் குரு சொல்கிறாரு, சுக்கராச்சாரியாருங்கிற அவருடைய குரு வந்து கொடுக்காத, இது விஷ்ணு உன்னை ஏமாற்ற வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே இல்லை நான் வாக்கு தந்துட்டேன், இதுமேல் என்னது மாற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துண்ட அப்புறமா, நீ குரு சொல்கிறத கேட்கலன்னா உனக்கு பாவம் வரும், உனக்கு வந்து அதோடைய கர்ம பலன் போயிடும் அப்படிங்கிறாரு. பரவாயில்ல நான் சத்தியத்தை தர மாட்டேன்னு ஒரு சொல்கிறார். ஸோ அந்த காட்சியில் தான் வந்து தந்த உடனே அவர் வந்து ஒரு காலால் பூமி அளந்து
ரெண்டாவது காலால் வானத்தை எல்லாம் அளந்து, மூன்றாவது கால் 2 இடத்துல மூணாவது எங்கன்னு கேட்ட உடனே ஆக்சுவலாக பயந்து ஓடுறாரு முதல்ல. அப்புறம் இழுத்துன்னு வந்து கருடன் அவரை போய் இழுத்துன்னு வர்றாரு. இழுத்துட்டு வந்தப்புறமா சரணடைஞ்சுக்கிறாரு. அப்புறம் இல்லை நீ செஞ்சது கிட்டத்தட்ட எல்லாம் சரிதான், நீ ஒரு உதாரண புருஷனாக இருக்கேன்னு சொல்லிட்டு, நீ பாதாள லோகத்துக்கு தலைவனாக இருக்கிறதுக்கு தகுந்தவன் சொல்லிட்டு பாதாள லோகத்துக்கு அதிபதியாக அவரை அனுப்பிவிடுறாரு. அதுதான் அந்த கதையுடைய சாராம்சம். ஆமாம். ஸோ இதில் வந்து வாமனர் வந்து இவர் வரம் வாங்கி கொண்டு கையில் இது பண்ணப்புறமா அவர் சட்டுன்னு அந்த 3 அடி குள்ளமாக இருக்கிற குரலாக இருக்கிற விஷ்ணு, குரல் உருவத்தில் வந்த விஷ்ணு வந்து உலகளந்த பெருமாளாக வானளந்த பெருமாளாக மாறும் வடிவம் தான் காட்டுறாங்க. இந்த வடிவத்தில் என்ன இருக்குன்னா அந்த ஆக்ஷன் அப்படி ஃபுல்லாக பார்க்கலாம். எப்படி ஆக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னா, அந்த வலது கால் தரையில் நிற்குது, பூமி அளக்குதுன்ட்டு. அது பக்கத்தில் இருக்கிற அந்த ராஜசபையில் இருக்கிறவங்க அப்படியே பின்னாடி சாய்வாங்க. ஏன்னா அவர் அப்படி பிரம்மாண்டமான ஒரு உருவத்தை எடுக்கிறாரு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு. அந்த காட்டும்போது அவங்க அதிர்ச்சியில் அப்படியே பின்னாடி விடுறாங்க. விழும்போது அந்த 2வது கால் தூக்கும்போது ஒரு காலால் உலகத்தை வளர்ந்துட்டான்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த அசுரர்களை நமுச்சின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த நமுச்சி வந்து அந்த காலை மேலே வளராமல் இருக்கிறதுக்கு பிடிக்க பார்ப்பாராம். அந்த காலை தூக்காமல் இருக்கிறதுக்கு பிடிக்க பார்ப்பாராம். ஆனால் பெருமாளுடைய விராட்ட இல்லையா, அந்த இது இருக்கு இல்லையா, அந்த அந்த விஸ்வரூபம்னு சொல்றது இல்லையா, அதை விட தாண்டி விஸ்வத்தெல்லாம் தாண்டி இருக்க ரூபம்ன்றதுனால அந்த காலை தூக்கும்போது அவர் அந்தரீகத்துல தெரிச்சு விழுந்து போயிடுவார். அதாவது வந்து வானத்தை எல்லாம் தாண்டி கிரகங்களுக்கு நடுவில் அப்படி சஞ்சரிக்கிற மாதிரி அவர் தூக்கி போட்டிருப்பாங்க. இதுல எப்படி பார்க்கணும்னா, அந்த கால் தூக்குற இடத்துல அப்படி தொங்கிக்கிட்டு அப்படி போவார். அந்த நமுச்சி பறந்து போற சிற்பம் ஒன்று இருக்கும், ஓரத்துல இருக்கும். அது இந்த பக்கத்துல அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் அப்படி பாதி இடுப்பளவுல வந்து விஷ்ணுவை வணங்குற மாதிரி இருக்கும். அதாவது சந்திரமண்டலம் சூரிய மண்டலத்தை தாண்டி பெருமாள் வளர்ந்து போறார் போயிட்டா, அதை 2 மண்டலத்தை தாண்டி இவன் திறந்து நமுச்சி வீசப்படுகிறான். என்ன, அவருடைய கால் இன்னும் மேல போய் பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மலோகத்துல போனோன்னா பிரம்மா என்னோட பெருசா ஒரு கால் வருதுன்னு அசந்து போய் இப்படி ஒரு பெரிய அவதாரம் எடுக்கக்கூடியவர் வந்து பெருமாளா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு காலில் தன்னுடைய கமண்டலத்தில் நீரை கொடுத்து பாதாபிஷேகம் பண்ணுகிறார். இதுதான் அந்த காட்சியோடைய சித்தரிப்பு. இதுல ஒரு 2 இதுல வந்து அஷ்டபுஜமாக காட்சி அளிப்பாரு விஷ்ணு. கையில சங்கு சக்கரம், வில்லு, சாரங்கம் என்ற வில்லு, கௌமோதகம் என்ற கதை, அப்புறம் நந்தகம் என்ற வாள், இது எல்லாத்தோடையும் சங்கு சக்கரத்தோட கேடயத்தோட ஒரு காட்சி அளிப்பார். அந்த காட்சி தான் இதை காட்டும். இதுல என்னன்னா, அங்க ஓரத்துல வந்து வலது பக்கம் ஓரத்துல சிவபெருமான் வந்து ஒரு தாமரை பீடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த காட்சியை பார்க்குற மாதிரி ஒன்று இருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமான இது. இந்த மாதிரி காட்சி பல இடங்களில் திருவிக்கிரமரை பார்க்கலாம். அதியமான் கோயில் ஒன்று இருக்குது நம்ம நாமக்கல்ல, ரொம்ப அழகான ஒரு திருவிக்கிரமர் இருக்காரு. கம்போடியாவில் ரொம்ப சிறப்பான ஒரு திருவிக்கிரமர் இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். திருக்கோவலூரில் திருவிக்கிரமர் பார்க்குறோம். காஞ்சிபுரத்தில் வந்து இந்த ஒரு காட்சி பிரம்மாண்ட சிற்பமாக 30 அடிக்கு உலகளந்த பெருமாள் கோயிலில் மிக சிறப்பான ஒரு சிற்பம் அங்கே ஒன்று இருக்குது. அப்படியே நம்ம வடக்கெல்லாம் போனீங்கன்னா பல இடங்களில் அந்த திருவிக்கிரம சிற்பம் இருக்குது. எல்லோரால் பார்க்கலாம், குப்தர்களுடைய பல இடங்களில் பார்க்கலாம், அந்த மாதிரி நிறைய இடத்துல பார்க்கலாம். இதில் ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த தலைக்கு பக்கத்தில், அந்த கிரீடம் தோல் பக்கத்தில் ஒரு கரடி பறந்துட்டு ஒரு மேளத்தை தட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆமாம், இது எங்கடா கரடி வந்துச்சிங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா கொஞ்சம் சில பேர் பன்றிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் காளையிடுவாங்க, என்னன்னு தெரியாது. அது ஒரு கரடி. இந்த கரடி யாருன்னு சொன்னீங்கன்னா, திருவிக்கிரமர் கதையில் இது இல்லை, விஷ்ணு புராணத்தில் இது இல்லையா. ஆனால் இந்த கரடி வந்து ஜாம்பவான். எப்படி நம்மளுக்கு தெரியும்னா, ராமாயணத்தில் வந்து ஆஞ்சநேயர் கடலை தாண்டி இலங்கைக்கு குதிக்க போறார் இல்லையா. அப்போ எல்லாரும் நான் 10 யோஜனை குதிப்பேன், 8 யோஜனை குதிப்பேன், 12 யோஜனை குதிப்பேன் எல்லாரும் புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கிறத ஜாம்பவான் சொல்லி, ஏன்டா வீண் பேச்சு பேசுறீங்க, எப்படி இருந்தாலும் அனுமார் தான் குதிக்க போறாரு, நீங்கள் சும்மா வாய்ச்சோடால் பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லும்பொழுது, என்னுடைய இளமை காலத்தில் நான் இந்த கடல் என்ன உலகத்தையே தாண்டி மற்ற உலகங்கள்லாம் தாவர அளவுக்கு திறமையானவன் இருந்தேன் அப்படின்னு சொல்றாராம். வருத்தத்தோட சொல்றாராம், நான் இளமையா இருந்தேன், இப்போ போர் போட போறாரு லங்கேஸ்வரனோட, ஆனாலும் அவர் சொல்றாரு இளமையில நான் அப்படி இருந்தேன். அப்போ நான் ஒரு வாட்டி இந்த மாதிரி தாவும் போது அந்த வானத்தை கிழித்து கொண்டு ஒரு கால் வந்தது, திருவிக்கிரமனுடைய காலை நான் பார்க்க வந்தேன், ஆஹா திருவிக்கிரமனை நான் தரிசித்துட்டேன், நான் பேரிகையை தட்டினேன் அப்படின்னு அங்க சொல்றாரு. அதை படிச்ச இந்த பல்லவ சிற்பிகள் இந்த இடத்துல அந்த ஜாம்பவானை போட்ட பத்தியா அவனை படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய மிக ஒரு, அதாவது சிற்பக்கலை மட்டும் இல்லை, அவங்களுக்கு அந்த புராண இதிகாச இலக்கிய
எல்லாமே ஆழமும் இருந்திருக்கு, அவங்களுக்கு அந்த ஞானம் இருந்திருக்கு, அதை போட்டிருக்காங்க. கிரேட். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் பார்க்கும்போதே நினைச்சது உண்டு. அந்த பாதியில தொங்கிட்டு இருந்தது எந்த சிற்பம் அப்படின்னு தெரியல. கரடியா இருக்குது யார் அப்படிங்கிறது தெரியல. இதுக்கெல்லாம் யார்கிட்ட தான் விளக்கம் கேட்கறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க. இன்னும் நிறைய மண்டபங்கள் இருக்கு. உள்ள முக்கியமா கடற்கரை கோவில் எல்லாம் இருக்கு. அதை பற்றியெல்லாம் நாம பேச வேண்டியிருக்கு. அதுவரை அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.